அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 26 நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை பிடிச்சுக்கங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம அடுத்த டூல் பார்ப்போம். இப்போ இந்த டூல் வந்து பிரஷன் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மார்க் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இங்கே நம்மளுக்கு நம்ம எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுக்கோசரம் நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி நம்ம இந்த மார்க் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைலைட் இந்த மாதிரி நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கெல்லாம் இந்த டூல் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யோரோ மார்க். இப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம இங்கேருந்து நம்மளுக்கு இதை நம்ம மென்ஷன் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னா இது நம்மளுக்கு இந்த யோரோ மார்க் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பெருசாகவும் பண்ணிக்கலாம், சின்ன நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம இதை வந்து சுருக்கிக்கலாம். ப்ளஸ் பெருசாகவும் பண்ணிக்கலாம், சின்னதாகவும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இது இங்கேருந்து நம்ம இந்த ஒன் சைடாக நம்மளுக்கு அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம ப்ரைஸ் எந்தெந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டூல் வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரோ மார்க் அப்பு டவுனு இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரைட் லெஃப்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் சைடுவேவாக ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஒன்று இந்த இதுக்கு மேலே போனோட்டி இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம்னா நம்ம அந்த பிரேக் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நம்மளுக்கு செக் பண்ணுறதுக்கோசரம் இந்த ரெக்டாங்கிள் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கலர் வந்து நம்மளுக்கு ரெண்டு உள்ளார இருக்கிற கலரும் பார்டரும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இது வந்து இந்த இது வந்து பார்டர் லைனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய கலரு. உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் நம்ம எந்த கலர் வேணுமோ நம்மளுக்கு ஏற்றாப்புல அந்த கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம இந்த மாதிரி சுருக்கிக்கலாம். நம்ம இது வந்து ரொம்ப இந்த ரெக்டாங்கிள் வந்து அதிகமாக நம்ம யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரோ மார்க் நம்ம இப்படி போயிட்டு மார்க்கெட் எப்படிலாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம ஒரு மார்க் பண்ணி ஈஸியாக காமிக்கிறதுக்கு இந்த டூல் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போயிட்டு மூவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஏரோ மார்க் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். இதை நம்மளுக்கு ஏற்றாப்புல இதை சுரிச்சு நம்ம நம்மளுக்கு ஏற்றாப்புல இதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் அதே தான். நம்மளுக்கு இந்த டூல்லாம் அதிகமாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சர்க்கிள் இப்போ ஒரு ஓப்பனில் ஆகிறாங்க அப்படின்னா அந்த ஓப்பனை வச்சு ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்குவாங்க. இப்போ இதுக்குள்ளே இருக்கிறாங்க, இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ரேஞ்சுக்கு அப்புறப்பட்டு போகிறப்ப அவங்க பிரேக் அவுட்டாக எடுத்து நம்ம இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க இந்த டூலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலிப்ஸ். இதுவும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே பிரேக் அவுட்டுக்கு அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம இதெல்லாம் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாலிலைன்.
நம்மளுக்கு இந்த மாரி அத அந்த அந்த இதுக்கு முன்னாடி ஒரு டூல் நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் இல்லையா? அதே மாரி தான் இதுவும். இதுவும் கூட இதெல்லாம் அதிகமா நம்மளுக்கு யூட்டிலைஸ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரை ஆங்கில். இந்த ட்ரை ஆங்கில் வந்து ரொம்ப ரொம்ப யூ யூ யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஏன் அப்டின்னா, இப்ப இந்த மாரி நம்மளுக்கு இருக்காங்க அப்டின்னா, இந்த மாரி வச்சுட்டு, இந்த ட்ரை ஆங்கிள் பிரேக் அவுட் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் அப்டின்னா, இந்த ட்ரை ஆங்கிள்குள்ளேயே இருக்கிற வச்சு நம்ம பிரேக் அவுட்டா எடுத்துக்க முடியாது. இந்த ட்ரை ஆங்கிள் வந்து பிரேக் அவுட் ஆகுறப்ப, இது நல்ல ஒரு டார்கெட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். எப்படி அப்படின்னா, இதோட டார்கெட் வந்து நம்மளுக்கு இப்ப இந்த டார்கெட் வந்து நம்மளுக்கு எங்க வச்சாலும் நம்மளுக்கு ஒட இந்த ட்ரையாங்கிள பிரேக் பண்ணாங்கன்னா, இந்த டார்கெட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். ஒண்ணு மேல உடைச்சாங்க அப்படின்னா, இந்த டார்கெட் கிடைக்கும். இல்ல கீழ உடைக்கிறாங்க அப்படின்னா, இந்த டார்கெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். அது வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்க். இது வந்து நம்மளுக்கு இந்த கப் வித் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த மாரி நம்மளுக்கு இத யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல இந்த மாரி வரைஞ்சுக்கிட்டு, இந்த பிரஷ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி நம்மளுக்கு ஒரு கப் வித் ஹேண்டில் மாரி வரும். அப்படின்னா, இந்த மாரி ஹேண்டில் வந்திருக்காங்க அப்படின்னா, இன்வெர்டர் கப் வித் ஹேண்டில் அப்படின்னு கூட நம்ம இத எடுத்துக்கலாம். இதோட டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இதனோட கொள்ளளவு. இதனோட கொள்ளளவ இது பிரேக் அவுட் ஆகுறப்ப, இந்த இடத்த வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகணும். இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகுறப்ப, இந்த டார்கெட் இங்க வச்சோம்னா, இத வச்சு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இத வந்து நம்ப இந்த மாரி இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். இந்த இடத்துல சைட்வேவா போயிட்டு, இத பிரேக் பண்ணாங்க அப்படின்னா, இதோட கொள்ளளவு வந்து நம்மளுக்கு டார்கெட்டா கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். கவ். இது வந்து பார்த்தீங்கன்னா, அதேதான். இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு எந்த மாரி இந்த ரேஞ்ச் கூட வராது இது. இந்த மாரி இந்த டூல நம்ம அதிகமா யூட்டிலைஸ் பண்றதில்ல. இது தெரிஞ்சு வச்சுக்கங்க அவ்வளோதான். அப்புறம் டபுள் கவ். இந்த எஸ் வடிவத்துல வரும். இத வந்து நம்ம இந்த டூல்லாம் வச்சு எப்படி அனலைஸ் பண்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா நீங்க இந்த டூல் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ஓகே. நெக்ஸ்ட் இப்ப சண்டே வந்து நம்ம அடுத்த டூல் வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.